ஜூனியருக்கான சரிகமபா இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சீசன் 5ல் இப்போ ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இதில பாடி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ஆளா யாரு அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் தான். பாண்டியராஜன் அவர்கள் வந்து இப்போது சீஃபா வந்து போயிருக்காரு. அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டா வந்து போயிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க பாடிட்டு இருக்கும்போது நிறுத்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காம். அது என்னன்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காரு பாண்டியராஜன் அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் கர்ணன் படத்தில் இருந்து கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடலை எடுத்து பாடியிருக்காங்க. அந்த பாடல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ரொம்பவே கிராமியம் சார்ந்த ஒரு பாடல். அதுலேயும் தனுஷ் அவர்களுடைய நடிப்பு அதில் செமையாக இருந்திருக்கும். அவர் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாருன்றது தான் அந்த படத்தில் கதையாக சொல்லியிருப்பாங்க. இதை அப்படியே அந்த முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பாடியிருக்காங்க. பார்க்குற நம்மளுக்கே அது ரொம்பவே அப்படியே அசலாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த நேரத்தில் பாண்டியராஜன் அவர்கள் வந்து கண்கலங்கியிருக்காரு. பாடி முடிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ தான், நான் வந்து ஒரு கிராமியம் சார்ந்த ஆள். அப்படி இருக்கிற நிலையில் இப்போது அபிஷேக் அவர்கள் பாடுறதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க பாடியிருந்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருந்திருக்கும். அவ்வளவு அழகாக பாடியிருக்காங்க. இவங்களுடைய குரலில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போது அபிஷேக் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு பாண்டியராஜன் அவர்கள். இதே போல தான் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா, நம்ம நிறைய விஜய் ஆண்டனி அவர்கள்லேருந்து எல்லோருமே பார்த்து வந்துட்ருக்கோம். அபிஷேக் அவர்களை பாராட்டி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. நிறைய பரிசுகள் கூட இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு பின்னணியிலேருந்து வந்து ரொம்ப அழகாக, அதுவும் இந்த வயசில் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு குரல் வளமையோடு இருக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அபிஷேகா சூப்பராக பாடி வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக அவங்க இந்த சீசனில் டைட்டில் வினர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி தான் அவங்க ஒவ்வொரு ரவுண்டையுமே கடந்து வராங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற அந்த ஒரு ரவுண்டில் கூட எம்ஜிஆர் அவர்களை போட வந்து பார்த்தோன்னா, இவங்க நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க. அதுவுமே எல்லோருடைய நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இன்னும் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸிடமிருந்து கமெண்ட்ஸ் வாங்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.